பாருங்க, 1ஆம் நூற்றாண்டுல அவ்வளவு பெரிய ஒரு மகிமை, அவ்வளவு பெரிய ஒரு ஊற்றப்படுதல் தேவைன்னு சொன்னா, இந்த காலத்துல அதை விட 1000 மடங்கு தேவனுடைய வல்லமை, அதை விட 1000 மடங்கு பெரிய வல்லமை ஊற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா காலம் அவ்வளவு மாறி இருக்கு. அவ்வளவு மனுஷனுடைய மூளை எல்லாம் செதஞ்சு போய் கிடக்கு. அவ்வளவு மனுஷனுடைய மூளை எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள மாட்டி கிடக்கு. அவ்வளவு இந்த மனுஷ மூளை எல்லாம் உலகத்தில் உள்ள மெட்டீரியலிசம்ல புதைஞ்சு போயிருக்கு. அப்ப ஒரு வல்லமையை தேவன் ஊற்றணும்னா ஒரு பெரிய மகிமை ஊற்றப்பட வேண்டியது அவசியம். அதனால்தான் பைபிள் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அத அத சர்ச்சஸ் எல்லாம் அத எக்ஸ்பெக்ட் பண்ணி அதையே நோக்கமா வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா அந்த எழுப்புதல் வரும். இல்லைன்னா சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு சும்மா காணிக்க போட்டுட்டு பாஸ்டர்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணி போய் வேலை பாருங்க, நல்லா உழையுங்க, நல்லா பணக்காரவங்க, நல்லா பணம் சம்பாதிங்க, எங்களுக்கு தாருங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்.